Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 1 sets relation functions exercise 1.4 நம்ம only 5 marks sum important sum மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கிராஃப் கொடுத்து அந்த கிராஃப் எப்படி ஷிஃப்ட் ஆகுது சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கான்செப்ட் வைஸாக சொல்லணும். சரிங்களா? படம் வரைஞ்சி காட்டாமல் அந்த கான்செப்ட் வைஸாக சொல்லணும். அப்போ அதுக்கு இது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கான்செப்ட். y = f of xன்றது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் மல்டிபிள் ஆஃப் அப்படி மைனஸ் பண்ணியிருந்தோம்னா அது சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லி மாறிடும். ஓகே, ரைட்டு. இன்னர் ஃபங்க்ஷனாக மைனஸ் வந்துச்சுன்னா உள்ளே வந்துச்சுன்னா சிமெட்ரிக் அபவுட் என்ன ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸ்ன்னு மாறிடும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக வந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் அபவுட்டு ஆரிஜின் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும். ஒரு லைன் ஆரிஜின் வழியாக இப்படி பாஸ் ஆகும். அந்த லைன் இப்போ லைன் இது வரைஞ்சிடும் பார்த்துக்கோ. ஒரு லைன் அந்த ஆரிஜின் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும். அந்த லைனுக்கு இது சிமெட்ரிக் ஆகும். இதுதான் y = xன்னு அர்த்தம். எது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா. ஓகே, சொல்கிறது புரியுதா? இதுதான் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் சரச்சரன்னு எழுதிடலாம். இப்போ y = ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் -x³ இருக்குது. வெளியில் தான் அவுட்டரில் தான் உனக்கு வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்போ சிமெட்ரிக் அபவுட் என்ன ஆயிரும், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ்ன்னு எழுதணும். அப்போ படத்தை வந்து சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இந்த படம் இங்கிட்டு இருக்கிறது இந்த அப்படி இருக்குல்ல, இல்லை கீழே உள்ள இந்த இது இருக்குல்ல, இந்த கவ் வந்து மேலே இப்படி பாஸ் ஆகிரும். இந்த மேலே உள்ள கவ் இருக்குல்ல, அது அங்கேயே வந்துடும். கீழே எப்படி பாஸ் ஆகும், அதுதான் இங்கே எழுதியிருக்கு. இந்த மேலே உள்ள கர்வ் அப்படியே டிவைட் இப்படி கீழே வந்துடும். ரிவர்ஸில் இறங்கிட்டே வரும். சரிங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நான் இப்படி மாற்றி போட்டிருக்கேன். சிமெட்ரிக் அபவுட் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ஹெச்சை பொறுத்து சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மறந்துடாத. ரைட், நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின். அதே கொஸ்டினில் உள்ள செகண்ட் ரோமன் லெட்டர் y = x³ + 1. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குடா தம்பி. அதாவது ஃபங்க்ஷனோட வெளியில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த கிராஃப் வந்து மூவ் வந்து அப்வேர்டில் மூவ் ஆகும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா f of x -dன்னு வெளியில் பண்ணோம்னா அது டவுன்வேர்டில் மூவ் ஆகும். இது கண்டிஷன். இன்னரில் பண்ணோம்னா இன்னரில் x + d அப்படின்னு போட்டோம்னா இது லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இன்னரில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகும். கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கிறணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அவுட்டரில் வெளியில் இருக்குது. அப்போ இது வந்து அப்வேர்டில் மூவ் ஆகும். எதில் அப்வேர்டில் மூவ் ஆகும். எத்தனை யூனிட்டு, இது ஷிஃப்ட் வந்து அபவ் எக்ஸ் ஆக்சிஸ் பை எத்தனை யூனிட்டு, 1 யூனிட். ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 1 ஆன்சர் கொடுத்து யூனிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. அதனால் 1 யூனிட் மட்டும் அப்வேர்டில் மூவ் ஆகும். அதான் இந்த 1. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டரில் என்ன இருக்குன்னு பாரு. -1 அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ டவுன்வேர்டில் மூவ் ஆகும். அப்போ டவுன்வேர்டில் மூவ் ஆகும்னா பிலோ எக்ஸ் ஆக்சிஸில் ஓடியாந்துடும். சரிங்களா? சொல்கிறது பை எத்தனை யூனிட்டு, 1 யூனிட் அப்படின்றது இந்த ஆரிஜின்லேருந்து கீழே 1 யூனிட் வந்துடும், -1 யூனிட். அதுதான் இது எழுதியே ஆகணும் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து இன்னர் ஃபங்க்ஷன் 1. இதுதான் அவன்கிட்ட சொன்னேன். அப்போ இன்னர் ஃபங்க்ஷன் 1னா ப்ளஸ் பண்ணியிருக்கு. அங்கிட்டு போனால் +1, அங்கிட்டு எடுத்தோம்னா என்ன 1 வரும், -1. -1னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். அப்போ அந்த கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. 1 யூனிட்டு அப்படின்னு எழுதணும். இந்த ஆரிஜினில் இருந்து மூவ் ஆகுறது. ஓகே, ஷிஃப்ட் ஆகிறது பார்த்துக்க சொல்லிட்டேன். உள்ள இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருந்தால் தனியாக எடுத்து செஞ்சு பாரு. இந்த மாதிரி ஈக்குவல் அங்கிட்டு ஆன்சர் கிடைக்கும்ல. இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு யோசி. எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸில் இருக்குது. அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ இந்த கிராஃப் ஆனது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். தனியாக ப்ளஸ் போட்டிருந்தா தான் அப்வேர்டு, தனியாக மைனஸ் போட்டிருந்தா தான் டவுன்வேர்டு. இன்னரில் வந்தால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதை எப்படி தனியாக எடுத்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லு. ஓகே, குட். அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, இது செகண்ட் சம் அப்படின்றது வந்து அதே மாதிரி தான். நான் படத்தை ஃபுல்லாக ஒன்றா சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவுட்டர் ஃபங்க்ஷனில் வந்து கிராஃப் கொடுத்துருக்கு. அவுட்டர் ஃபங்க்ஷனில் எக்ஸோட முன்னாடி வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்போ சிமெட்ரிக் அபவுட் என்ன சொல்லிடுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த இப்படி வர்ற கர்வ் மேலே இப்படி போயிடும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு இப்படி வந்துடும். இந்த மேலே இப்படி போகிற கர்வ் வந்து கீழே இப்படி வந்துடும். ஓகே, அவ்வளோதான். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அது மாறும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அப்படியே இப்படி உள்ளதை இப்படி போட்டிருக்கோம். இப்படி மேலே இப்படி போட்டு ஆரோ பாரு. அந்த ஆரோ நான் காட்டுறேன் பற்றியா, அந்த ஆரோ அதை வந்து இப்படி வரைஞ்சிருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரிஃப்ளெக்ஸிவ் அபவுட் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லி எழுதணும் நீ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் ரோமன் லெட்டரில்
வெளியில் எக்ஸ்டீரியராக வந்து 1 ஆட் ஆகிருக்கு. அப்போ அப்பில் மூவ் ஆகும். இந்த அப்பில் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 1 யூனிட் அப்பில் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 1 யூனிட் என்னது அப்பில் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, குட். அடுத்து இல்லை அவே ஃபார்ம் இதை எழுதிக்கலாம். வேணா விலகுது அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். விலகி செல்கிறது அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டரில் -1 எக்ஸ்டீரியரில். அப்போ டவுன்வேர்டில் மூவ் ஆகும். இந்த இருக்குது டவுன்வேர்டில் மூவ் ஆகையில் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து மைனஸ் கீழே வந்துடும். 1 யூனிட்னு எழுதணும். -1 யூனிட் எழுதக்கூடாது. 1 யூனிட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது பாரு, அதுலேருந்து கீழே டவுன்வேர்டில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். நெக்ஸ்ட்டு 4th ரோமன் லெட்டரில் இன்னர் ஃபங்க்ஷனில் 1 இருக்குது. அப்போ +1 கொடுத்துருந்தா -1ன்னு எனக்கு தனியாக வந்துடும். +1 கொடுத்துருந்தா என்ன வந்துடும், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா x + 1 = 0ன்னு போட்டோம்னா x = என்னது -1. இந்த -1 எங்கிட்டு வரும், இந்த சைடு தானே வரும். அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட்டில் மூவ் ஆயிடுச்சு. ஒய் ஆக்சிஸ்க்கு எங்கிட்டு மூவ் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்றத அர்த்தம். பை 1 யூனிட். ஓகேயா, தேங்க்யூ. அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாரு, 3வது ஃபங்க்ஷன், 3வது கணக்கு. ஓகேயா, 3வது கணக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கிராஃப் வந்து f(x) = x³ கொடுத்துருக்கு. இன்னொரு கிராஃப் வந்து g(x) = √(x)ன்னு கொடுத்துருக்கு. முதல்ல ரெண்டையும் ட்ரா பண்ணணும். f(x³ அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்து இந்த படம் போட்டிருக்கேன். படம் போடையில் அது கவனமாக பார்த்து பொறுமையாக செய்யணும். f(x)ன்றது x³ படம். இந்த படம் இப்படி வந்து இப்படி போகும். அதாவது பார்த்துக்கோ, இது இப்படி வரணும், இப்படி வந்து எப்படி போகும். இதுதான் வந்து f(x)ன்னு அர்த்தம். பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு √(f(x)ன்றது வேறு, அது கணக்கு, அதோடய அர்த்தம் வேறு. அது வந்து வேறு மாதிரி போகும். சரிங்களா, இந்த மாதிரி கட்டாகி இந்த மாதிரி இப்படி வரும். சரியா, கட்டாகி இப்படி போகும். இதுதான் வந்து g(x) √(ன்றது √(x). ரெண்டுக்கு நடுவில் இந்த இப்படி வரும் ஒரு லைன். இப்படி ஒரு லைன் கொடுப்போம். அந்த லைன் வந்து தான் இந்த 2 கர்வுக்கும் இடையில இன்டர்செக்ட் ஆகி போகும். அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீ வரையணும். அதுதான் உன்னுடைய திறமை. சரியா சொல்கிறது, உன்னுடைய திறமைன்றது அதுதான். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரைஞ்சிக்க. நடுவில் இப்படி போகும் ஒரு லைன். அதுதான் y = என்னது x அப்படின்ற லைன். அப்போ இந்த லைனை பொறுத்து தான் இது சிமெட்ரிக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக் அபவுட் என்னது y = xன்ற லைன். ஆக்சஸ் கிடையாது. y = xன்ற லைன் வந்து நடுவில் போகும். அதுதான் இந்த 2 கர்வையும் நடுவில் அப்படியே சேமாக கட் பண்ணும். அப்படியே ஃபோல்டு பண்ணோம்னா இங்கிட்டு உள்ள பார்ட்டு வந்து இந்த சைடு வர மாதிரி இருக்கும்டா தம்பி. அதே மாதிரி இங்கிட்டு உள்ள பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டு இங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அந்த இதுதான் சிமெட்ரிக்னு சொல்கிறது. சரிங்களா சொல்கிறது, பார்த்து நிதானமாக பொறுமையாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. முதல்ல ஒரு கிராஃப் வந்து போட்டுட்டு ஒரு கிராஃப் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிராஃப் போடையில் பார்த்து நிதானமாக போட்டுக்க. இப்படி வந்து இதில் வந்து இப்படி போட்டுட்டு நடுவில் தான் இந்த y = x அப்படின்றத வரையணும். ஓகேயா, இதுக்கு மேலே போட முடியாது. பார்த்துக்க, என்னால் கையில் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டு காமிக்கணும். 5 மார்க் கணக்கு. ஓகே, அதை நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் உனக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்படின்னா y = x எப்படி சார் வந்துச்சுன்னு கேட்பாங்க இல்லை பசங்க. அதனால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த பாரு, காம்போசிட் ஃபங்க்ஷனில் f காம்போசிட் ஃபங்க்ஷன் ரெண்டும் சேர்ந்தது. g(x) கொடுத்துருக்கு, f(x) கொடுத்துருக்கு. f காம்போசிட் ஆஃப் gனா f இருக்கட்டும், g(x)க்கு இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கோம், √(x). அப்போ x⁻1/3 எழுதிக்கலாம். அப்போ இது f(x)ன்னு அர்த்தம். f(x)னா இதுதானே x, இந்த இருக்குது x. இந்த x-ஐ எடுத்துகிட்டு இதை எழுதையில் x⁻1/3 எழுதுவோம். மேலே க்யூப் இருக்குது, அந்த 3 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், x வந்துடும். அப்போ f காம்போசிட் ஆஃப் g = x, அதுதான் y = x அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது. அப்போ சிமெட்ரிக் அபவுட் என்னது y = xன்ற லைனுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனு, f(x)ம் g(x)ம் சேர்ந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுது, சிமெட்ரிக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.